அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வழங்குவானாக என்ற நல்லதொரு பிரார்த்தனையுடன், காலமும் நேரமும் அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளவையாக இருக்கின்றன. வல்ல இறைவன் தன் அருள்மறையிலே கூறுவதைப் போல, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அவை அத்தாட்சிகளாக உள்ளன என்பதாக கூறி காட்டுகின்றான். இரவு பகல் மாறி மாறி கால சுழற்சி ஏற்படுத்தும் இந்த கால நிலைகளை வல்ல அல்லாஹ் தன்னுடைய அதாவது அத்தாட்சியில் உள்ளவையாக என்று கூறுகின்றான். இவைகளை கூறி அல்லாஹ் அந்த காலத்தினுடைய மதிப்பை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். வல்ல இறைவன் தன் அருள்மறையிலே வல் ஃபஜ்ரி அதிகாலையின் மீது சத்தியமாக, வல் லைலி இரவின் மீது சத்தியமாக, வன் நஹாரி பகலின் மீது சத்தியமாக, வல் துஹா முற்பகலின் மீது சத்தியம், வல் ஆசுர் காலத்தின் மீது சத்தியம் என காலத்திற்கு பயன்படுத்தும் சொற்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு இந்த காலத்தினுடைய அருமை பெருமைகளை நம்மை உணரச் செய்கின்றான். நம்மை விட்டு கழியும் ஒவ்வொரு காலத்தினுடைய வினாடியும், மனிதா நீ மரணத்தை முன்னோக்கி செல்லுகின்றாய் என்ற செய்தியை சொல்லாமல் சென்றதில்லை. காலண்டரிலே கிடைக்கும் ஒவ்வொரு பக்கத்தினுடைய அந்த கருத்தும் இதுதான் நமக்கு உணர்த்துகின்றன. நாம் கிழிக்கும் காலண்டரின் ஒவ்வொரு பக்கமும் அது நம் வாழ்க்கையின் பக்கங்களாக இருக்கின்றன. எப்படி காலண்டருடைய பக்கங்கள் ஒவ்வொன்றாக கிழிக்கப்பட்டு ஆண்டினுடைய முடிவுக்கு வருகின்றனவோ, அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளாக கடிந்து கடிந்து இறுதியாக மனிதன் வாழ்க்கையின் முடிவை அடைகின்றான். ஒவ்வொரு வினாடியும் சேர்ந்து மணிகளாகின்றன. ஒவ்வொரு மணிகளும் சேர்ந்து நாட்களாகின்றன. ஒவ்வொரு நாட்களாக சேர்ந்து மாதங்களாகின்றன. ஒவ்வொரு மாதமும் சேர்ந்து வருடங்களாகின்றன. ஒவ்வொரு வருடங்களும் சேர்ந்து மனிதனுடைய வயதுகளாக ஆகின்றன. மனிதனுடைய வயதுகள் சேர்ந்து மனிதனுடைய மரணத்தை முன்னோக்கி செல்லுகின்றான். இதுதான் நமக்கு இந்த காலங்கள் உணர்த்தும் பாடங்களாக இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம்மை விட்டு கடந்து செல்லும் ஒவ்வொரு புத்தாண்டின் துவக்கமும் முடிவும் துவங்கிய மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை அவனுடைய வயதின் மூலமாக அது சொல்லிவிட்டுதான் செல்லுகின்றது. எனவே மரணத்தினுடைய எச்சரிக்கை ஒலியை ஒலிப்பதை தெரிந்த மனிதன், மரணத்தினுடைய எச்சரிக்கை மணியை ஒலிக்கப்பட்டு தெரிந்து கொண்ட மனிதன் அந்த புத்தாண்டினுடைய இறுதியிலும் துவக்கத்திலும் மகிழ்ச்சியிலும், ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த துவக்கத்திலும் கடைசி முடிவிலும் கடைசி துவக்கத்திலும் மனிதன் மன மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே மூழ்குவது என்பதெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சமாகவே பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் கடிந்த ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த நிலையை சற்று நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கடிந்த ஒவ்வொரு ஆண்டும் எவ்வாறு கடிந்திருக்கின்றன? அல்லாஹ்வுடைய கடமைகளான இஸ்லாத்தினுடைய கடமைகளான ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்றவைகளில் நான் அவைகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு சரியாக நான் இருந்திருக்கின்றேன், அவைகளை நான் நிறைவேற்றிருக்கின்றேன் என்பதை நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று என் பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை தேடுவதில் நான் என்னுடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதையும் நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்மைகள் எவ்வளவு செய்திருக்கின்றேன், தீமைகள் எவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றன என்பதையெல்லாம் ஆண்டினுடைய இறுதியிலே நாம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நாம் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பின்பற்றுவதே, அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிஅமத்தானி அதீமத்தானி மக்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். சொன்னார்கள், மனிதர்களுக்கு இரண்டு
மாபெரும் அருட்கொடைகளாக 2 நியாமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அருட்கொடையில் அதிகமான மனிதர்கள் அவைகளில் பொடுபோக்கானவர்களாக இருக்கின்றார்கள். அவைகள்தான் அஸ்ஸஹத்து வல் ஃபராக் என்றார்கள். அதாவது வழங்கப்பட்டிருக்கும் ஆரோக்கியமும், வழங்கப்பட்டிருக்கின்ற ஓய்வு காலமும், வாய்ப்புகளும், இவைகள் நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையிலே புத்திசாலிகள். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம், இப்பொழுது நாம் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம், இப்பொழுது நாம் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவைகளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் காலம் கடந்து விட்ட பிறகு நான் அவைகளை செய்ய இருந்தேனே, இவைகளை செய்ய இருந்தேனே என்று வெறுமென ஆதங்கப்பட்டு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாம் புரிந்து அவைகளை நாம் செயல்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான மக்களாக நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்ற மனிதர்கள் உள்ளவாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போன்று எவ்வாறு கறந்த பால் மடுவிற்கு ஏறாதோ, கழிந்த நேரம் நமக்கு திரும்ப வருவது என்பது நம்முடைய மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவையா இருக்கின்றது. எனவே கழிந்த காலங்களின் தவறுகளை உணர்ந்து இனி இருக்கும் காலத்தினுடைய அருமைகளை புரிந்து அவைகளை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதையே இந்த புத்தாண்டின் துவக்க செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமையான காலத்தினுடைய அருமை பெருமைகளை புரிந்து வாழ்க்கையை சீர்தூக்கி சிறப்பான வாழ்க்கையை வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.